டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கு நீங்கள் பிரசாதமெல்லாம் வீட்டில் ரெடி பண்ணுவீங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக செய்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு 4 விதமான டிஷ்ஷில் சொல்லியிருக்கிறோம். இந்த 4 பிரசாதங்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரசாதம் ரெடி பண்ணி இந்த வருஷம் சரஸ்வதி பூஜையை சிறப்பாக கொண்டாடுங்க. மறக்காம இந்த 4ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. லட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் பாகு ரெடி பண்ணிடணும். அந்த பாகுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி சூடாகிட்டு இருக்கும் போது மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். அதாவது 250 ml தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம இன்னைக்கு 2 கப்பு மெஷர்மெண்ட்டில் ஜீனி எடுத்துருக்கோம். இது வந்து 1/2 கிலோ. அந்த 1/2 கிலோ ஜீனியை உள்ளே போட்டு நல்லா கரைஞ்சி ஒரு பாகு பதம் எடுக்கணும். பாகு கொதிச்சு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நம்மளோட பாகு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு பிசுபிசுப்பு பதம் இருக்கணும். ரொம்ப கம்பியெல்லாம் வந்துடக்கூடாது. நல்ல பிசுபிசுப்பு வலுவலுன்னு இருக்கணும். இதை நம்ம சவா பண்ணிவிட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். லட்டு செய்கிறதுக்கு மாவு கரைக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் வந்து வச்சுட்டு இந்த பவுலில் நம்ம இங்கே ஒரு 50 கிராம் ஜீனி எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இங்கே 50 கிராம் பச்சரிசி மாவு, பாக்கெட் மாவு தான் நம்ம கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு தான். ஒரு 50 கிராம் வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு மொத்தமாக நம்ம ஒரு 400 ml பால் வச்சுருக்கோம். அந்த 400 ml ஒரு 100 ml மட்டும் இந்த இடத்துல சேர்க்குறோம். நம்ம இது வந்து காய்ச்சின பால், ஆறின பால் எதுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 100 ml சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு அந்த அரிசி மாவையும் அந்த ஜீனி பவுடரையும் நல்லா கரைச்சி கொடுத்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. நல்லா கரைஞ்ச உடனே இப்போ ஒரு ஜல்லடை மேலே வச்சுட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த கடலை மாவோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 300 கிராம் எடுத்திருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கோம். இதை நம்ம ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி லைட்டான உருண்டை கட்டிகளாக இருக்கும். அப்புறமா கரைக்கும் போது நமக்கு அது கரைஞ்சி வராது டக்குன்னு. அதனால் நம்ம ஜலிச்சிட்டு நல்லா பவுடராக சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா ஜலிச்சு முடிச்சுட்டு மாவு மேலே ஒரு 200 பால் சேர்த்துக்கோங்க. விஸ்க் வச்சு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு கட்டிலாமல் நமக்கு கரைக்கணும். நமக்கு மொத்தம் 300 பால் ஊற்றி நம்ம மாவு சரியான பதத்தில் கரைச்சாச்சு. மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து பூந்தி பொரிக்கணும். பூந்தி பொரிக்கிறதுக்கு முழுக்க எப்பயுமே நெய்யில் தான் பொரிப்பாங்க திருமலை தேவஸ்தானத்தில். ஆனால் நம்ம முழுக்க நெய்யில் பொரிக்கல. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நெய்யிலே கூட பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்க்குறேன். இப்போ இந்த எண்ணெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு முழுக்க ஒரு நெய் வாசனை நல்லா ஜம்முன்னு வரும். இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. பூந்தி பொரிக்கிறதுக்கு பூந்தி கரண்டி ரொம்ப முக்கியம். நல்லா இந்த மாதிரி நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் கலக்கலக்காக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த பூந்தி வந்து நல்லா ட்ராப்பாக விழுகும். இப்போ நம்ம அந்த பூந்தி கரண்டியை அந்த எண்ணெய் மேலே வச்சுட்டு அப்படியே மாவை லேசாக பரவலாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்படியே லேசாக தட்டி விடுங்க. அப்படியேவும் விரல வச்சு அந்த கரண்டியை மட்டும் தட்டுங்க. அப்படியேவும் நம்ம பாலாக உள்ளே விழுந்துடும். சொட்டாக விழுந்துடும். நமக்கு நல்லா ஒன்று போல் அந்த எண்ணெயிலே வெந்து வரணும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா லேசாக ப்ரௌனாக செவந்து வரும். ஏன்னா நம்ம பால் சேர்த்து பண்ணுறதுனால பூந்தி வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா ரெடியான உடனே ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துடக்கூடாது, ரொம்ப வேக்காடு இல்லாமல் இருந்துடக்கூடாது. அந்த மீடியமான சைஸில் நம்ம எடுத்துட்டு அப்படியே நம்ம இங்கே பாகு சூடாக இருக்க அந்த சூடான பாகில் சேர்த்துடணும். இப்போ நம்ம அந்த பாகில் வந்து நம்ம பூந்தி பொரிச்சதை உள்ளே சேர்த்துட்டு லேசாக அந்த மாதிரி கரண்டிட்டு அமர்த்தி விட்டுருங்க. எல்லா பூந்தியும் பொரித்து அப்படியே நம்ம பாகில் எல்லாம் அமர்த்தி விட்டு நம்ம நல்லா ஊறி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா ஊறி வரணும். இந்த மாதிரி நல்லா பொல்லுன்னு ஊறி வந்துட்டு இருக்கு. பூந்தியெல்லாம் பாகில் நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா அந்த அளவுக்கு அந்த பாகெல்லாம் உறிஞ்சு நல்லா ஊறி நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து பெரிய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம இங்கே பூந்தி பொரிச்சு வச்சுருக்கோம்ல, பாகில் ஊறி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பல்ஸ் மூடில் வச்சு விட்டு அடித்து ஒரு குறப்பாக அடித்து எடுத்துக்கிடுவோம். இது போல் நல்லா அரையும் குறையுமா 2-3 சுற்று விட்டு எடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம 3 ரவுண்டும் நல்லா அரைச்சிட்டு வந்து உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்பில் ஒரு குழிக்கரண்டி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு நெய். இப்போ நெய் சூடாயிடுச்சு. சூடான உடனே ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் அந்த முந்திரி பருப்பை நம்ம லேசாக அப்படி நெய்யிலேயோ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 25 கிராம் உலர் திராட்சை அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நமக்கு திராட்சை வந்து உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். போதும். முந்திரி பருப்பு இதே கலரில் இருக்கட்டும். முந்திரி பருப்பு, உலர் திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அப்படி நெய்யையும் லேசாக பரவலாக மேலேயே ஊற்றி விட்டுருங்க. இப்போ இது மேலே கல்கண்டு ஒரு 50 கிராம் டைமண்ட் கல்கண்டு தான் 50 கிராமு மேலே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு ஏலக்காயில் வந்து நம்ம ஜாதிக்காய் கொஞ்சமாக சேர்த்து தான் எப்பயுமே நம்ம அரைச்சி வச்சுருப்போம். அது மாதிரி சேர்க்கும்போது அந்த இனிப்பு பண்ணுறதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். அதை நம்ம அப்படியே மேலே பரவலாக தூவிக்கலாம்.
பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிஞ்சு சின்னதாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நிறைய போட்டுற வேண்டாம், வாசம் ரொம்ப வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கும். அதை அப்படியே நம்ம கைட்டே கூட அப்படி லேசாக நசுக்கிட்டு அப்படி லேசாக மேலே தூவி விடுங்க. போதும், இந்த அளவுக்கு போட்டாலே போதும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். நெய் லேசான சூடு இருக்குது, அதனால் பார்த்து கை வைங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். திருப்பதியில் வந்து பெருசு பெருசாக பிடிப்பாங்களா, அதே மாதிரி தான் நம்ம பெரிய பெரிய லட்டாக தான் பிடிக்க போகிறோம். நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம். நல்லா ஒரு கையளவு எடுத்துட்டு நல்லா பிடிங்க. பெரிய லட்டுன்றதுனால இப்படி 2 கைட்டை நம்ம பிடிச்சாதான் கரெக்டாக வரும். அவ்வளோதான், நம்ம லட்டு உருட்டியாச்சு. நல்லா பெரிய பெரிய லட்டாக உருட்டிடலாம். நல்லா அந்த அளவுக்கு உருட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நம்ம ஒரு பாத்திரம், நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம், உயரமான பாத்திரமா எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், அதோட சேர்த்து ஒரு 1/4 கப்பு நெய், இதுவும் ஒரு 50 ml இருக்கும், அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். மொத்தமாக 100 ml சேர்த்துருக்கோம். உருகி வந்த உடனே இப்போ நம்ம கலருக்கு ஒரு 3 பிஞ்ச் அளவு நம்ம சாதாரண ஆரஞ்சு ரெட்டு கேசரி பவுடர் தான் உள்ளே சேர்க்குறோம். அதை சேர்த்துட்டு லேசாக அந்த எண்ணெயில், லேசான சூடான எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இங்கே ரவை நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்திருக்கோம், 200 கிராம் ரவை எடுத்திருக்கோம். இப்போ தான் நம்ம வறுக்கவே போகிற ரவையை இப்போ நம்ம அந்த 200 ரவையும் இந்த நெய் எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறணும். எண்ணெய் சூடு வந்து இந்த மாதிரி நல்லா மொழுன்னு வரணும். இப்போ நமக்கு ரவை கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாக நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணெய் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கருகாமல் நல்லா அதுலேயும் அந்த எண்ணெயிலே வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்த பிறகு ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு, ஒரு 25 கிராம் திராட்சை, உலர் திராட்சை, அதை நம்ம இதிலே போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அந்த ரவையை நல்லா அந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா வறுத்துடணும். இப்போ நம்ம இந்த கேசரிக்கு தண்ணி வந்து 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். 1 லிட்டர் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். சூடான தண்ணி தான் ஊற்றணும். இந்த ரவையில் சூடான தண்ணியை கொஞ்சம் அப்படியே பார்த்து மெதுவாக ஊற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஆவி அடிக்கும். அதனால் தள்ளின்னு கை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிட்டு அப்படியே எல்லா தண்ணியும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம அந்த சூடான தண்ணியை ஊற்றிட்டு கலந்து கொடுங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுங்க. அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சு இப்போ நம்ம கலந்துக்கிட்டே இருப்போம். நமக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். அந்த ரவை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நமக்கு உப்பி கொஞ்சம் பெருசாக வரும். இந்த அளவுக்கு நல்லா ரவை வந்து சுண்டி வந்த உடனே இப்போ நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு வந்து இன்றைக்கி நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு, அதாவது அரை கிலோ சீனி நம்ம எடுத்துருக்கோம். அதை நம்ம உள்ளே போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே நமக்கு அந்த சீனி மெல்ட் ஆகி வரும். மறுபடியும் மெல்ட் ஆகி லூஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கலந்து கொடுங்க. அந்த ஜீனி வந்து எல்லா இடத்துலையும் சேர்ற மாதிரி. நமக்கு ஜீனி போட்ட உடனே அங்கங்கே நமக்கு இந்த மாதிரி கட்டி ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எல்லாமே கரைஞ்சிரும். ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய்த்தூள், தனி ஏலக்காய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, ஒரு 50 ml மட்டும் கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு 50 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு. அந்த ஒரு நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு ஒரு 1/2 மூடி போல் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோம்னா கொஞ்சம் இனிப்பாகவும் நல்லா தித்திப்பாகவும் இருக்கும். போட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம அந்த சூடான தண்ணி ஊற்றி ரவையில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நமக்கு இது ரெடியாக டைம் எடுக்கும். நமக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நமக்கு நம்ம ஒரு அப்பளம் ஃப்ளோவாக விழுந்துச்சா, இப்போ நம்ம கொஞ்சம் திக்காக விழுகுதா, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம ஆறின பிறகு நம்ம கரண்டியில் எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும். கிண்டி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் சூடு குறையலை, சூடாக தான் இருக்குது. பார்த்து அப்படி நைஸாக அப்படியே எடுத்தோம்னா அச்சா சூப்பராக வரும். அப்படியே வச்சிங்கன்னா அலேக்கா கேசரி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்படி விரலில் எடுத்து சாப்பிடும்போது விரலில் வந்து அந்த பிசுபிசுப்பே இருக்காது. நெய் போலி தான் பார்க்க போகிறோம். அந்த நெய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு நம்ம இங்கே 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கோம். மைதா மாவு 2 கப்புனா நமக்கு 300 கிராம் வரும் வெயிட்டில். இந்த மாவில் 2 பிஞ்ச் அளவு தூள் உப்பு, கலருக்காக மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு சேர்த்துட்டு இப்போ நல்லா இதில் விரைவி கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம இந்த போலி மைதாவில் போட்டிருக்கிறோம். நீங்கள் முழுக்க கோதுமை மாவுலையும் போடலாம், நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா 1 கப்பு மைதா 1 கப்பு கோதுமை மாவு இப்படி மிக்ஸ் பண்ணியும் போடலாம். தண்ணி, சாதாரண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பதமாக மாவு பிசையணும். இப்போ நான் ஒரு 100 ml மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம்.
ஒரு 150 ml தண்ணி சேர்த்து நல்லா பக்குவமாக பிசைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அவளோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் நழுன்னு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா தாராளமாக விரல வச்சு அமுக்கும் போது நல்லா நைஸாக அமுங்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் அப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் அந்த நெய்யோடு சேர்த்து மாவை மறுபடியும் பிசைஞ்சு கொடுங்க. இப்போ நமக்கு மாவு நம்ம கையில் ஒட்டி வராது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு கடைசியாக லேசாக இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் லேசாக மட்டும் நல்லா நெய்யை வந்து மேலே லேசாக தடவி கொடுத்துருங்க. இப்போ இது நமக்கு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறணும், ஊறி வரணும். இப்போ நம்ம பூரணம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு, இன்னும் பற்ற வைக்கலை. இப்போ நம்ம இன்றைக்கி பூரணம் பண்ணுறதுக்கு சமையல் கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கோம். அது ஒரு 150 கிராம் எடுத்து நல்லா 2 தடவை தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம கழுவி வச்ச பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பருப்பை வந்து ஊற எதுவும் வைக்கலை, நான் வந்து அப்படியே தான் எடுத்திருக்கேன். ஊற எதுவும் வைக்கலை, அப்படியே எடுத்துகிட்டு நான் 2 தடவை கழுவிட்டு உள்ளே சேர்த்துட்டேன். இதோட சேர்த்து தண்ணி ஒரு 400 ml சேர்த்துருக்கேன். தண்ணி 400 ml சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா குழைவாக வேக வச்சு எடுக்கணும். இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5லேருந்து 6 விசிலாக தேவைப்படும். ஏன்னா நம்ம ஊற வைக்கல, அதனால் நம்ம டைரெக்டாக போட்டதுனால நமக்கு ஒரு 5லேருந்து 6 விசில் இது வச்சு எடுத்தால் தான் நமக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரும். இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கணும். இப்போ நமக்கு 6 விசில் அடிச்சிருச்சு. இப்போ தன்னால் கேஸு ரிலீஸ் ஆனோடனே நம்ம திறந்து பார்த்துக்கலாம். நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம தனியாக அப்படியேவும் வடிகட்டி தனியாக பருப்பை மட்டும் எடுத்துக்கிடுவோம். லைட்டாக இருக்குது, ஒரு 50 ml கூட இருக்காது. அதை நான் வந்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கிறேன். பருப்பை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வந்துட்டோம். அதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் எல்லா பருப்பையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை தனியாக ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதுபோல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். பாகு காய்ச்சலுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு, சூடாகிட்டு இருக்கு. ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி, ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இங்கே நம்ம வந்து பாகு காய்ச்சலுக்கு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 250 கிராம் வெல்லம் வரும். அதை நம்ம அந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ நம்ம கரைச்சி எடுக்கணும். இப்போ நமக்கு பாகு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் இந்த மாதிரி கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சூடானோடனே இங்கே ஒரு 1/2 கப்பு போல் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நெய்யிலே ஒரு 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனோடனே இங்கே நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பாகு வந்து நம்ம இதில் வடிகட்டிக்கணும். இதில் எல்லாத்தையும் வடிகட்டி ஊற்றிடுங்க. இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள் தூவி விட்டுருங்க. தூவி விட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே இங்கே பருப்பு நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை நம்ம இந்த வெள்ளைப்பாகில் உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. பூர்ணம் வந்து அந்த பாகில் நல்லா ரெடியாகி வரணும். இந்த மாதிரி கலந்து கொடுத்து கொஞ்சம் ஒரு கெட்டி பதத்துக்கு எடுக்கணும். பாகில் பருப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக வரணும். நைஸாக இந்த மாதிரி கிண்டி கொடுத்து ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம வந்து கிண்டி வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு பூரணம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை அப்படியே நம்ம கொஞ்சம் லேசாக ஆற வச்சுக்கலாம். போலி மாவு ஊறி 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம அந்த ஊறி வந்த மாவை மறுபடியும் லேசாக பிசைஞ்சுக்கிறணும். மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. இதுலேருந்து எப்படி நம்ம போலி தேய்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். பட்டர் ஷீட்டு வாழை எதுனாலும் விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு கொஞ்சமாக நெய் கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த பட்டர் ஷீட்லேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சம் என்ன சைஸுக்கு நம்ம எடுக்க போகிறோமோ அந்த சைஸுக்கு ஒரு உருண்டை நம்ம இதை பிச்சு எடுக்கணும். இப்போ அந்த உருண்டையை அப்படியே நம்ம இந்த பட்டர் ஷீட்டில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கொடுங்க. நமக்கு இந்த மாதிரி எண்ணெய் இல்லைன்னா நெய் இருந்தால் தான் நமக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வலிக்கிட்டு வரும். அதனால் நம்ம அதை வந்து நெய் தான் பயன்படுத்திக்கலாம், எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். நான் வந்து நெய் போலின்றதுனால முழுக்க நெய்யிலே பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு லேசான கணத்தில் நம்ம இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதே போல் ஒரு உருண்டை பூரணத்தை வச்சு அப்படியே சைடை எடுத்து இப்படி நடுவில் வச்சுருங்க. அதேமாரி எல்லா பக்கம் இருக்குது, கார்னரில் இருக்குது. அதே மாதிரி எல்லா பக்கத்தையும் எடுத்து இப்படி லேசாக அந்த நடுவில் கொண்டு வந்து டச் பண்ணி விட்ருங்க. இது மாதிரி எடுத்து மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டு இது திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நல்லா அது போல்
நம்ம வந்து நெய் எண்ணெய் கையில் இருந்துகிட்டே இருக்கணும் தட்டும்போது, அப்படின்னா தான் நமக்கு நல்லா ஒன்று போல் வரும். இலசா தட்டினா தான் நமக்கு அந்த லேசான லேயர் மாவு அந்த பூரணம் ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக தட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு தோசைக்கல், இரும்பு கல் இல்லைனா நான்ஸ்டிக் கல் எதுனாலும் வச்சுட்டு அதில் லைட்டாக நெய்யை தடவி விட்டுடலாம். தடவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற போலியை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ வெந்த உடனே திருப்பி போட்டுடலாம். மறுபடியும் இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ மாறி மாறி புரட்டி விட்டு ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு இது ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் போலியாக போட்டு எடுத்துருங்க. இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் மசால் வடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு மசால் வடை செய்ய போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம இந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்திருக்கோம். 1/4 கிலோ கொண்டக்கடலை நான் பெரிய சைஸில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். இந்த 250 கிராம் கொண்டக்கடலையை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 10 மணி நேரம் ஊறணும். நல்லா 10 மணி நேரம் நல்லா ஊறி இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததை 2-3 தடவை கழுவிட்டு பெரிய மிக்சி ஜாரில் இப்போ நம்ம 1/4 கிலோ கடலையை ஒரு 2 ரவுண்டாக போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் இதில் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்பையும் வலுவலுன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பரபரன்னு இருக்கணும். அப்புறம் தான் நமக்கு சரியாக இருக்கும். வடை போடும்போது நல்லா அருமையாக வரும். இப்போ நம்ம அரைச்செடுத்ததை இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ கொண்டக்கடலையை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்து இந்த பவுலில் இருக்கிறதுல நம்ம வந்து இங்கே பெரிய வெங்காயம் தான் ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். பொடுசாக வெட்டி நல்லா நொறுக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4 கொத்து நல்லா பொடி கருவேப்பிலையாக இருக்குது. அதனால் நான் முழுசாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் பள்ளித்தலை ஒரு 5 விரல் அளவு இந்த அளவுக்கு நல்லா கூட்டி பிடிச்சோம்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். அடுத்து இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சின்ன மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 2 இஞ்சி அளவு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அளவில் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் பெரிய சைஸு தான். 4 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல. வெள்ளைப்பூடு வந்து நான் ரசப்பூண்டு தான் எடுத்திருக்கேன். 2 எடுத்து போகல இந்த அளவில் இருக்கும். 2 அதை காஞ்சி தொலியை மட்டும் நீக்கிட்டு அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சுட்டு 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வலிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இருக்கிற அந்த கெட்டியான அந்த மாவுலேயே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிறணும். பிசைஞ்சாச்சு. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஆய் பறக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. மீடியமான ஹீட்டில் தான் இருக்கணும். அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கணும். இப்போ நமக்கு சரியான சூட்டோட அளவில் இருக்குது. இப்போ ரெடியாக வச்சுருக்க மாவில் அப்படி கொஞ்சமாக எடுங்க. சின்ன சின்ன குட்டி தான் நம்ம போட போகிறோம். லேசாக அப்படி எடுத்துட்டு அவ்வளோதான். இந்த அளவில் எடுத்துட்டு ரொம்ப இறுக்கி பிடிக்க வேண்டாம். லேசாக இந்த மாதிரி பொண்ணும்போது லேசாக அப்படி உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அப்படி மெதுவாக வந்து எண்ணெயில் போட்டுருங்க. ரொம்பையும் டைட் பண்ணாமல் அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே மெதுவாக கொண்டு வந்து எண்ணெயில் போட்டுருவோம். இப்போ ஆமாவோட சைஸில் இந்த மாதிரி சின்னதாக உருண்டையாக உருட்டிட்டு லேசாக அப்படி நைஸாக வச்சுக்கிட்டு இந்த உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கிட்டு இப்படி தட்டி கூட போடலாம். நீங்கள் 2 டைப்பில் கூட போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உள்ளே போட்டாச்சு. எண்ணெய் சூடுக்கு தக்கனையும் அந்த எத்தனை பிடிக்குமோ அத்தனைக்கு உள்ளே போட்டாச்சு. போட்டுட்டு உடனே பிரட்டிட வேண்டாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் உதிரியாக இருக்கும். அதை நம்ம உருட்டி தான் போட்டிருக்கோம். அதனால் உடனே நம்ம கம்பி போட்டோம்னா நொறுங்கிடும். அதனால் இப்போ நம்ம உள்ளே போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கம்பியை வச்சுட்டு லேசாக மட்டும் அப்படியே புரட்டி விடுங்க. அது வந்து நம்ம புரட்ட முடியாது, உருண்டையாக இருக்கிறதுனால அது உருண்டுக்கிட்டே தான் வரும். இப்போ நம்ம உருண்டைகளை போட்டு உள்ளே போட்டு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் இன்னும் நமக்கு வெந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டியை வச்சு லேசாக அப்படியே புரட்டி விட்டு பார்க்கலாம். இந்த வடை ரெடியாக கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். மீடியமான ஹீட்டில் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி சலசலப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பபுள்ஸ் எல்லாம் ஏன் வருது அப்படின்னா உள்ள வெங்காயம் சேர்த்துருக்கனால நமக்கு அந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாது. இப்போ நமக்கு லேஸ் அந்த மாதிரி நல்லா செவந்து வந்துருக்கு பார்த்தீங்களா. நல்லா எல்லா பக்கமும் செவந்து வந்த உடனே அந்த பொறுவறுப்பு தெரியும். செவந்த உடனே அந்த பொறுவறுப்பு தெரியும். அந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். வேக்காடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும் மீடியமான ஹீட்டில். அதனால் டயத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொறுன்னு நல்லா செவந்து வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம 2வது ரவுண்டு போட போகிறோம். முதல் ரவுண்டு பக்குவமாக எடுத்தாச்சு. 2வது ரவுண்டு அதே மாதிரி சூட நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப லோவில் சூடு வச்சு போட்டீங்க